ஆபத்து வந்து நிக்குது. என்னடி ஆபத்து? என்னமோ டானாக்காரன் பிகில் மாதிரி அலட்டிக்கிட்டு வர. டானாக்காரனே தான் கூட்டமா ரைடு பண்ண வரானுங்களா? கபாலி தான் கையில சொல்ல சொன்னான். நாது ரைடு பண்ண வர்றாங்களா? கவலைப்படாத, அவங்களுக்கு நான் ரைடு கொடுக்குறேன். டாய் டில்லி மில்லி துணுக்கானோ அமைதி அமைதி. எல்லாரும் எருமையா இருங்க, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. இங்க ஊத்திக்கணும் ஊத்தாம கறந்துக்கணும் இருக்கிற மகா குடிஜனங்களே கண்டுக்குங்க. அம்மம்மா அப்பப்பா அண்ணன்மார்களே தம்பிமார்களே பிஸ்தாக்களே பிசாத்துக்களே உங்க எல்லா ஜென்மத்துக்கும் எங்க வில்லி வாக்கம் டில்லி கூத்து கலைஞர்கள் சார்பாக வணக்கத்தை வச்சுக்கிறேன். இரணியம் கூத்து ஆட போறவங்க சொல்லி வச்சுக்கிறேன், கண்டுக்கங்க. கடவுள் அவதாரமான இரணியனா பாட்டு கொடுக்கறது யார்? சகலகலா வள்ளி, செட்டி நாட்டு ஜிக்கி, சரக்கு மனோரமா, சரக்கு ஜக்கமா. இரணியனை எடுத்து நிக்கிற பிசாத்து பையன் பிரகலாதனா பாட்டு கொடுக்கறது யார்? அரவிலேடு வனிதா, நம்ம ராணி பொண்ணு. நரசிம்மனா பாட்டு கொடுக்கறவரு நாசா துணுக்குறே கீழார் விரப்பிட்டு வந்துருவார். எடுத்தார மாட்டாரு, பயப்படாது, அமைதியா இருங்க. இத்தோட நம்ம கூத்த சரி கேட்டதுக்காக நம்ம குழு சிநேகிதனுங்க கபாலி, பக்கிரி, சாமி பையன், குமரி முத்து, அது நான் தான். எல்லாரும் கிளாஸை ஏந்தி வருவாங்க. இஷ்டப்பட்டதை இல்லைன்னு சொல்லாம வாங்கி ஊத்தி துட்டு கொடுத்து விட்டு எங்களை எல்லாம் ஆதரிக்க வேணுமாய் கேட்டுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு கலண்டுக்கிறேன். நானும் ஜகா வாங்கிக்கிறேன். நீ சூடா காய்ச்சி வச்சிருந்தெல்லாம் இந்த கஸ்மாலம் சுத்தமா எல்லாத்தையும் மொத்தமா உடிச்சுக்கிட்டு மிதப்பா கிடக்கிறது பாத்தியா? ஊருக்கா நடுவால வந்து கலட்ட அப்படிங்கன்னா இதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேனே. மோதல் கேட்டா இவன் ஊரல்ல விழுந்த பெருச்சாலி மாதிரி உசுரோட வந்து பாத்தம்மா மாட்டிக்கினான். இவனை அடிச்சு கூவத்துல இஷ்ட விடுங்கடா. வாணாயிட்டா வாணா. அன்னைக்கு ராத்திரி 4 கேடி பசங்க என்கிட்ட ராங் பண்ணப்ப அவங்க பகல்ல நல்லா 4 லெஃப்ட் ரைட் கொடுத்து இதை என்ன காப்பாத்துச்சு. இல்லன்னா என் கற்பு அன்னைக்கே காலாவதியா இருக்கும். ஐத்த விட்டு கொடுங்க ஐத்த. பாவம் பாப்பா கண்ண கசக்குது, பாவமா இருக்கே. இன்னத்துக்கிட்ட என்ன பெண்ணாத்திக்கு நிக்கிற? ஆம்பளை தயவு தாட்சியம் பார்த்தான்னா உச்சந்தில கடங்காரனா நிப்பான். பொம்பளை தயவு தாட்சியம் பார்த்தான்னா புள்ள தாட்சியா நிப்பாடி லப்பாமே லப்பு. உனக்கு வைங்கானோ நான் பார்த்து கட்டி வைக்கணும் தானே ஊர்ல கிடக்கிறதா காட்சி நான் கொட்டிக்கிட்டு கிடக்குறேன். இந்த கேடி பையில போய் கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கூவிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குதா உனக்கு? நீ என்ன கூவ டம் இருக்கிற கைத. இனிமே அதுவும் நியாயமா நடந்துக்கும் ஐத்த. ஆமா ஐத்த. இன்னாடா எல்லாமே கமால் வேலையாக்குது. கமால் இல்ல, மெய்யாதான் அந்த தொழில விட்டுட போற ஐத்த. இன்னதே மெய்யாலுமாவா? என் கண்ணு ராணி பொண்ணுக்கு ரைட் கொடுக்கதான் அந்த மாதிரி ஆக்ட் குட்டியா? எல்லாமே ஆக்டிங் தான். இந்த ராஜாவை போக போக யாருன்னு புரியும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா கண்ணு? நீதான் பாயிண்ட்டுக்கு வந்தவனாங்க. நல்லா பாயிண்ட் கட்டி அத்தோட ராணி கைத்துல தாலியா தாலியா இன்னாமே தாலி உன்னை கபால் கவுத்து படுத்துக்கனா தாலி கட்டுற ஐடியாவே இல்லையா? இன்னாவே பூட்டானா? என்னயா ஒரு வயசு பொண்ணு நேரா தேர் மாதிரி வந்து நிக்குது. சூரத்தேங்காய் கபால வந்து பொறுக்கிற கிராக்கி கணக்கா வந்து மோதிரிய உனக்கு கண்ணு இல்ல? பாடி என் குப்பத்து சிங்காரி, நீ உருட்டி விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனோ? இது என் கோழி, நான் எங்க வேணாலும் உருட்டி விளையாடுவேன். பின்ன எங்க வீட்டு கோழி நான் சொன்ன அரச மரத்தை வேப்பமரம் அடிக்கிற மாதிரி இடிச்ச இடியில என் இடுப்பே போச்ச. உன் நைனா அவன் பொண்ணு கொடுப்பான். காப்பாத்தைட்டு 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 காப்பாத்து காப்பாத்துங்க. சின்ன பிள்ளை நிச்சயம் கவுத்தர மாதிரி கவிச்சிட்டானே மாதிரி விழுந்துடியா? சக்கம்மா சக்கம்மா அட பாருங்களா, காலங்காத்தால சங்கராபரண பட பாட்டு மாதிரி தாராயத்து கூவி இருக்கிறீங்க. அது சுதியோட பாடுறது, இது சுதிக்காக பாடுறது, அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்க என்ன பாவத்தை பண்ணி விட்டோம்? தண்ணி கொடுக்காம தவிக்க விடுறிய.
தண்ணி விடுக்கா அக்கா. உன் மண்டையில ஏதாவது கீதா? உன் பொண்டாட்டி இன்னாடான்னா காலங்காத்தால குடி தண்ணிக்காக கொயாயடியில குடத்தோட வந்து கியூல நிக்குது. நீ இன்னாடானா கொட்டல முன்னாடி தள்ளிக்கின்னு சாராய தண்ணிக்காக இப்படி கியூல வந்து புட்டியோட நிக்கிறிய. உனக்கு எல்லாம் இன்னாத்துக்கா இடுப்புல 4 முழம் வேட்டி? அட போக்கா, தண்ணி அடிச்ச எவனுக்கு இடுப்புல துணிக்குது. கைத கைத உன் பொண்டாட்டி இடுப்புலயாவது சீல இருக்குன்னு தாண்டா அவனுக்கு ஊத்த மாட்டேன்றேன். போடாப்படா பேமானி காலி ஊத்தி நக்கறான் பத்தியா கஸ்மாலாம். இன்னாடா 300 உடம்பு எப்படி கீது? நல்லா இருக்கக்கா. அக்கா பிரசவத்துக்கு முன்னாடி பிராந்தி கொடுத்தாட்டா என் பொட்டாட்டி பயப்பாடு டாக்டர் சொல்லிவிட்டாருக்கா. ஆமாக்கா, பிராந்தி வாங்கி கொடுக்க துட்டு இல்லக்கா. மில்லி வாங்கி கொடுத்தா என்னன்னு உன் கையில வந்துட்டாக்கா. அக்கா அவரை அடிக்காதக்கா. அக்கா கொடுத்து அடிக்கா. ஐயோ மூஞ்சில கைய வைக்க பொண்டாட்டிய காப்பாத்துற ஆளை பருத்தம் மாறி 3க்கு மேல புள்ளையே வேணாம் தானடா. உன் பொண்டாட்டி 3 மாசத்துக்கு முன்னாடி ஆஸ்பத்திரியில வவுத்த அறுத்துக்கிச்சு. ஊத்திக்கின்னு அலையறதுக்காக என்னத்துக்கடா போட்ட இன்னொரு தப்பா இங்க வந்த உனக்கு பிரசவம் நான் பாத்துப்படுவேன். என்னடா கிச்சு முட்ற என்ன பாவி ஆயாக்கு இன்னாடா காலங்காத்தால எத்தையோ டாக்டாண்ட சோதனைக்கு புடிச்சுக்கிட்டு போற மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துக்கிற உனக்கு. ஐயோ பசுமாட்டோட மாடி வசரம் இருந்துக்குன்னு ஐயாவுக்கு மில்லி கேக்குத மில்லி. போமா கண்ணு பக்கத்து வீட்டு பக்கிரியோட கண்ணு குட்டி காணாம போச்சான். பால் கறக்க முடியலையா? ரொம்ப சிரிக்காதே குளிக்க போகுது. ஆடா பாவி இன்னாயா நல்லதங்க 4 மயம் வேட்டி கட்டிக்கின்னு வந்த மாதிரி உடம்பு முச்சோட சரக்குங்களை வச்சுக்கிறிய. இன்னும் இன்னாத்துக்கியா உனக்கு சரக்கு? இந்த பணாத பாடைகளால வந்த கவலைதான். நீ பண்ண ராங்குக்கு அதுக்கு என்ன செய்யும் பாவம்? நீ 100 ஊத்திக்கின்னு வீட்டுக்கு போன அதான் உனக்கு ஊரா நிறைய புள்ளைங்க. போட வேண்டியதை போட்டுக்குன்னு வீட்டுக்கு போயா இத்த போடாத போ. யாருக்கு சொன்னா கேட்கவா போற வேகத்தை பார்த்தா எத்தனை நம்பர் கடையில போய் நிக்க போறியோ? என்னம்மா நானும் பாத்துக்கு நிக்கிறேன். நம்ம கையில ரீல் விட்டுக்கு நிக்கிறேன். சரக்கு இருந்தா ஊத்தி விடு, சலாம் போட்டுக்கணும் வாங்கிக்கணும் போறேன். அதை விட்டுட்டு நம்ம கையிலேயே கமால் வேலையெல்லாம் காட்டிக்கு நிக்கிற. அக்கா என்னத்த பெருசா கேட்டுக்கு நிக்கிறோம். அரசாங்கத்தை காப்பாத்தானே ரவ்வா அப்பாவெல்லாம் அடிச்சுக்கின்னு அலைஞ்சுக்கினே கீரோம். அரசாங்கத்தை காப்பாத்துறீங்களா? நாங்கடா புச்சா கலக்குறீங்க. உனக்கு அரசியலை பத்தி ஒண்ணுமே புரியலமா கண்ணு. அரசாங்கம் ஸ்டெடியா இருக்கணும்னா நாங்க ஆடிக்கிட்டே இருக்கணும். தேர்தல் வந்தா ஓட்டையை ஊத்திக்கினே போய் போட்டுட்டு வந்து இந்த கஸ்மாலம் முன்னாடி பச்சை பச்சாக்குது. ஒரே ரவுண்ட் அடிச்சுன்னு வந்துட்டாயிட்ட. நீ செய்வமா கண்ணு தொழில் சுத்தம் அல்ல. நான் போட்ட பச்சை கல்லோட மழுமை எங்கடி? நான் போட்ட பச்சை கல்லு அவன் அடிச்சுன்னு புட்டான் போல இருக்குதாயிட்ட. அப்பன்னா எவ உன் மேலயும் ஒருத்த கைய வச்சுட்டானா? ஆறு அந்த பிசாத்து பையன் ஐட்ட. அவன் பிசாத்து கணக்கா இல்ல வஸ்தாது கணக்கா இருந்தான். வஸ்தாதோ உஸ்தாதோ முதல்ல விட்டத அவங்க சேர்ந்து குடி. அல்லா காட்டி அவனை பிடிச்சு கொண்டாந்து என்கிட்ட விடு. அவன் மாஞ்சாவை நான் எடுக்கிறேன். சரி ஐட்ட. ராஜாத்தி நரி முகத்தில முழிச்ச மாதிரி காலங்காத்தால போலீஸ் லாரி முகத்தில முழிச்சதுனால அதே கலர்ல ஒரு கேள்வி சிக்கிருக்கியா? கலர் காமரசு கூட கரெக்டா தான் இருக்குது. பௌர்ணமி ராத்திரில இந்த மாதிரி கேசுக்கு தான் மாற்றும். கூடிட போகிறியா? குருண்டாது போய் மடக்கு. ஏ குட்டி யார் நீ? ஒண்ணுதான் பார்த்தா தெரியல. நீ சுமாரியா? நான் விசாரிக்கிறேன். ஆமா நீ யாரு? வந்து சினிமாக்கு போயிட்டு அதோ அந்த 3வது வீடு தான் எங்க வீடு. வந்து நான் சினிமாக்கு போயிட்டு வர்றப்போ கையில ரிங்க கீழே விழுந்துருச்சு. அதான் தேடிட்டு. வயசு பண்ண போறியா? ஐயோ விவரம் விவாகரத்துல கொண்டு போய் விட்டுட போல இருக்க. யோ உன் பொண்ணு மாதிரி அழறிய. அவன் சின்ன பொண்ணியா? கொண்டு போய் சேர்த்துருவோம். எங்க போட்டீங்க? இதுல போட்டேன். அட கேட்கல எந்த இடத்துல போட்டீங்க? இங்க போட்டேன். அப்பா மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிய புளிஞ்சி தேடியா? எதை? மோதிரத்தை தான். தொடர்பு இருந்தா படக்குன்னு கூட்டி அள்ளிவிடுவேன். சாந்தத்துக்கு போய் கதையாகி போச்சு. இந்த வயசுக்கு மேல வந்தா கூட அட விட்டா நல்லாவே தேடுறியா? ஆட்டுக்குள்ள கைய விட்டு
ஐயர் மீனை பிடிக்க மாட்டேடி. ஆமாய்யா, கிணத்துல கெளுத்தி மீனை பிடிச்சவன்யா. தெரியுமா உனக்கு? இந்த பாரு, தொட்டில பாக்க துணிக்கு போடுவதியா? கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. புடி தப்பி கார சார படம் செய்யலாம். ஓட்டுக்க நல்ல ஏன் நீயா? யாரப்பா நீ? நின்னு தேங்காய் பறிச்சிருவான் போல இருக்கு. யாருக்கும் அப்பா இல்லைங்க, அவளோட புருஷன். புருஷனா புரணாவா? புரணாவா தான் தெரியுது. சும்மா இருக்க. கமான். அவங்க மோதிரா 5000 ரூபாய் தானே, இன்னொன்னு வாங்கிட்டா போச்சு. டான்ஸ் ஆடுற நீ வா. நீ நேத்து ராத்திரி அம்மா ஒரு கே 5000 ரூபாய் மோதிரத்தை எவனாவது விட்டுட்டு போவானா? இது மோதிர வேலை இல்லை, மோதி மச்சான் வேலை. Follow me. நீ follow me. உனக்கு ஒரு நேரத்தை பாத்தியா? ஏய், என்ன மேன் உன் மனசுல மன்மதலியில கமலஹாசங்கிற நினைப்போ? அங்க என்னடா நான் பொண்டாட்டிங்கிற, இங்க என்னடா நான் தட்டி பாக்குற? What do you mean by that? nothing. முதல்ல தட்டி பார்த்தது நீதான். ஐ மீன் கிளப்ல என் மனசை. You fool! அம்மா கலாட்டம் பண்ணாத, பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்றாங்க. கோவப்படாத பிரியா, நான் உனக்கு கண்ணத்துல ஒண்ணு கொடுத்தப்போ இச்சின்னு தானே சத்தம் வந்தது. இச்சின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப இஷ்டங்கிறத சுருக்கி இச்சின்னு வச்சாங்க. பொண்டாட்டின்னு புருஷன் மேல இருக்கிற கோவத்தை 4 பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சு கூட 4 செவத்துக்குள்ளதான் வச்சுக்கணும். நான் உன்ன செகண்ட் ஷோ சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான். கோச்சிக்காத. அதுக்காக நைட் ஷோ முடிகிற வரைக்கும் வெளியே சுத்தணும்னா என்ன அர்த்தம்? அண்ணே விசில் அடிக்கட்டுமா? என்ன சினிமா கொட்டகையா? அதுல இவங்கள பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணிடலாமான்னு கேக்குறேன். இவங்க பப்ளிக்கா நியூசன்ஸான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகத்திலே சர்வீஸே போக்கிட்டீங்க. அப்படி சொல்லாத பிரியா, பொண்டாட்டி காலை பிடிக்கிறதுல தப்பே இல்ல. அது ஆம்பளை பொம்பளை கொடுக்கிற மரியாதை. ஆமா, நான் என் பொண்டாட்டி காலை தானே பிடிக்கிறேன், ஒரு ஆம்பளை பொண்டாட்டி காலை பிடிக்கிறேன். அண்ணே கேஸ் லூஸ் ஆயிரும் போல இருக்கு. ஆமையா டூட்டு, எப்ப அவன் காரை பிடிச்சானோ எனக்கு டியூட்டிக்கு வந்த மாதிரி தெரியலையா? ஆமாண்ணே, ஸ்டேஷன்ல இருக்கப்ப கையில லத்தி கம்பு, வீட்டுல இருக்கப்ப கையில கராண்டி. யார் வீட்டுல நடக்கல, கலெக்டர் வீட்டுல இருந்து கான்ஸ்டபிள் வீடு வரைக்கும் இதான் நடக்குது. வேணாம் கால மட்டும் கொடுத்தா என் வீடு ஏன் கரண்டி, இங்க மட்டும் என்ன வாழுதான்? நீ நம்ம கேட்டுதானே. சரி சரி, வீட்டுக்கு வீடு வாசப்படித்தான், தேர்ற கேசா கிடைக்குதான் பாப்பவாங்க. ஏதாவது ஊதிக்கிட்டே வா, சவுண்டா கிடைக்கிட்டா பாப்போம். இப்ப தெரிஞ்சுக்க, அன்னைக்கு நீ என் முதுகுல ஒரு முத்திரை தான் பதிச்ச, இன்னைக்கு உன் உடம்பெல்லாம் ஏன் முத்திரை தான். எப்படி பழிக்கு பழி. ஆம்பளை கிட்ட நடக்காதமா அவங்க சப்பாலு. பா 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 பாரு, எனக்கு இன்னொரு முத்தம் கொடுக்குற சான்ஸ் கொடுத்துறாத. Come on, get on this. பரவாயில்ல, வெயிட்டா தான் இருக்கா. என்னடா இது, இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கோம், ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டாளே. bloody nonsense.